நேற்று ஜெயம் ரவி அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பேசப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மற்றும் சோசியல் மீடியாவில் வெளியான ஒரு சில விஷயங்கள் மிகப்பெரிய அளவு இப்போ ட்ரெண்டாகி நிற்குதுங்க. நம்ம ஜெயம் ரவி அவர்கள், அதாவது ரவிமோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பென்ஸ் திரைப்படத்தில் போலீஸ் கேரக்டர்லாம் நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குதுங்க. ஆல்ரெடி பென்ஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட எல்சியூக்குள்ள வருது. அதனால பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் எல்சியூக்குள்ள வந்துட்டாரு. ராகவா லாரன்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ட் ரோல் ஜெயம் ரவிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜெயம் ரவி அவர்களோட ப்ரொடக்ஷன்ல ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ்.ஜே. சூர்யா தான் திரைப்படத்தோட ஹீரோவா நடிக்கிறாங்க. இன்னும் எக்கச்சக்கமான திரைப்படங்களோட அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. அதே மாதிரி ஜெயம் ரவி இயக்குனராக அறிமுகமாகிற படத்துல யோகி பாபு தான் ஹீரோவா நடிக்க போறாராம். அந்த படத்துக்கு ஆர்டினரி மேன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப இவர் எல்சிக்குள்ள வந்ததான் சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவில் பேசிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க.